இன்றைக்கி நம்ம பேக் ஒர்க் அவுட் அப்புறமா பைசெப்ஸ் ஒர்க் அவுட் தான் உங்களுக்கு விலாகாக நான் காட்ட போகிறேன். ஜிம்மில் யாருமே இல்லை, சரி இதை எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துட்டேன். என்னடா இவன் வந்துட்டு ட்ரைசெப்ஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், பேக் ஒர்க் அவுட் பைசெப்ஸ் அப்படின்னா அதுதான் நல்லா இருந்தது. ஸோ எடுத்தேன், அப்படியே காட்டிடலாம் வீடியோவில் அப்படின்னு. ஸோ நல்லா ஒரு பம்ப் கிடச்சிச்சு. ட்ரைசெப்ஸ் எதுக்கு பம்ப் ஆச்சுன்னே தெரில. நம்ம பேக்கும் பைசெப்ஸ் தான் பண்ணோம், பட் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்து வச்சுக்கினேன். பேக் ஒர்க் அவுட் இது வந்துட்டு நம்ம அப்பர் பேக் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ரோயிங் பண்ணுவேன். ஃப்ரண்ட் ரோயிங் ஃபோக்கஸ்ட் ஆன் போஸ்டீரியர் டெல்டாய்டு, அப்புறமா மிட் ட்ராப்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். இது கொஞ்சம் ஹெவியாக 4 செட்ஸ் வரைக்கும் நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அது முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ரோப் புல்ஸ், ஃபேஸ் புல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்துட்டு அப்பர் பேக் ஃபோக்கஸ்ட் பண்ணியே இதுவும் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு 4 செட்டு போட்டுருவேன். அது முடிச்சுட்டு அப்படியே இந்த ரேர் டெக். ஸோ இது 3 எக்ஸசைஸும் நான் ட்ரை செட்டாக பண்ணுவேன். அப்படின்னா ஒரு செட் அது பண்ணிவிட்டு, ஒரு செட்டு புல் பண்ணிவிட்டு, அப்புறமா ஒரு செட்டு வந்துட்டு ரேர் டெக் அதை முடிச்சுட்டு, அப்புறமா புல்லிங் வந்துட்டு இது வந்துட்டு புல்லியில் பண்ணுறேன். கேபிள் ஸ்டேஷனில் உக்காந்து ஸ்லோவாக கான்ட்ராக்டடாக சிங்கிள் ஆர்ம் புல் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் எவ்வளோ ஹெவியாக போக முடியுமோ போயிட்டு ட்ராப் பண்ணுவேன். ஒரு 8 to 10 ரெப்ஸ் மேக்ஸ் இருக்கும். அதுவும் கம்மியாக கூட பண்ணலாம். 2 சைட்லேயும் நான் பண்ணுவேன். ஒரு 3லேருந்து 4 செட்டு. இதை முடிச்சுட்டு டைரெக்டாக நம்ம வந்துட்டு இதுக்கு போயிடுவோம். நம்ம ஃபேவரட் எக்ஸசைஸ் அது என்னென்னா பைசெப் கேர்ள்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரைட் கேர்ள்ஸ், இந்த மாதிரி சுப்பினேட்டட் கேர்ள்ஸ். இது வந்துட்டு ஒரு 2-3 செட்டு நான் பண்ணேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்ம் ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டோம் இந்த வீக்கில். ஸோ அதனால் வெறும் 2 எக்ஸசைஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி என்னோடய ஆர்ம் ஒர்க் அவுட் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் விலாகானா கீழே ஆர்ம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் அப்லோட்